வணக்கம் நண்பர்களே. இன்னும் 2 வருஷம் தான் திமுக காலி. திமுகவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் பொது வாழ்க்கையை விட்டே ஓடிடுவாங்க. அண்ணா அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லங்க. சில வாடகை வாய்கள் பேச ஆரம்பிச்சிருக்குது. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் தான் இப்படி ஒரு பகீர் செய்தியை தூக்கி போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா காண்டு, திமுக மேல காண்டு. அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களே, உங்கள் காண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். அவருடைய காலத்திலேயே அவரையே எதிர்த்து அரசியல் செய்து எமர்ஜென்சி பீரியடை பார்த்து எம்ஜிஆர் அவர்களே பயந்ததாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்திலே தில்லா எதிர்த்து நின்று தன்னுடைய மகனை எமர்ஜென்சியில் கூட்டு போய் அவங்க சிறைச்சாலையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிந்தும் தன்னோட மகன் வருவார் அப்படின்னு சொல்லி அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்த தலைவர். அன்னைக்கே திமுக யாரை பார்த்தும் பயப்படல, அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டுட்டு ஓடி போல. ஒரே ஒரு கரூர் சம்பவத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்ச நீங்க இன்னைக்கு இதை பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே பார்த்துட்டு இருக்கு. எம்ஜிஆர்கிட்ட தோல்வியை பார்த்தா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் உங்க கட்சியே இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே காங்கிரஸ் அழைச்சிங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைச்சிங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழைச்சிங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கூவி கூவி அழைச்சிங்க. அன்னைக்கு யாருமே உங்ககிட்ட வரல. ஏன் தெரியுமா? நீங்க தோல்வி அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எதுக்கு தேவையில்லாமல் போய் இந்த ரிஸ்க் எடுக்கணுங்கிறக்கா எந்த கட்சியும் உங்கள் பக்கத்தில் கூட வரல. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதிமுகவை உடைத்து கொண்டு 25 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தோல்வி அடையும் பொழுது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றி அடையும் பொழுது எல்லாருமே ஓடி ஓடி நம்மளை தேடி வருவாங்கங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் நீங்க. அரசியல்னாலே அப்படிதான், தோல்வி அடைந்தா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, வெற்றி அடைந்தால் எல்லாரும் கூட இருப்பாங்க. அதிமுக இன்னைக்கு சின்ன பின்னமானது காரணம் என்ன தெரியுமா? தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிற காரணத்தை தான் இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு தேர்தல் தோல்விக்கே ஒரு கட்சி சின்ன பின்னமாயிருது. 13 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 தேர்தல்கள் சந்திச்சு ஒரு தலைவர் அந்த திமுக கட்சி அழியாமல் பாதுகாத்திருக்காரு. அன்னைக்கு கூட அண்ணா அறிவாலயத்தை வாடகை விட்டுட்டு திமுக தலைவர்கள் ஓடல. எம்ஜிஆர் கூட நட்பு பாராட்டி சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு எம்ஜிஆர். அதையெல்லாம் மீறி ஜெயலலிதா அவர்கள், அவருடைய முதல் எதிரியே கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்களை யாராவது சிறுமைப்படுத்தி பேசினா ரசிப்பாரு. கலைஞர் அவர்களை சிறையில் அடைப்பதற்காக காவல்துறை போய் அவர் வீட்டில் கைது செய்துட்டு வரும்போது ஐயோ கொல்றாங்களே அப்படிங்கிற வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு போட்டு ரசித்து பார்த்தாருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். இந்திரா காந்தி எப்படி இரும்பு பெண்மணி அழைத்தார்களோ அது மாதிரி சர்வாதிகாரின்னு அழைக்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இருவரும் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கு கூட அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டுட்டு பொது வாழ்க்கையை விட்டு ஓடி போகல. வெற்றியும் தோல்வியும் எடை போட்டா வெற்றி மேலே ஏறிடும், தோல்வி கீழே இறங்கிடும். அந்த அளவுக்கு தோல்விகளை சந்தித்த இயக்கம் திமுக. இன்னைக்கு கூட அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை உடைத்து நீங்கள் பிரிச்சுட்டு வந்தீங்க. திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏக்க கூட பிரிக்க முடியல. இப்படி பல எமர்ஜென்சியையும் இரும்பு பெண்மணியையும் சர்வாதிகாரியையும் சந்திச்சுட்டு வந்த இயக்கம் தான் திமுக. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தோற்றுட்டா உங்க கட்சியில ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா கரூர் சம்பவம் மட்டுமே உதாரணம். சம்பவம் நடந்தோடனே எங்க இருக்கீங்கன்னு தெரியாத அளவுக்கு ஓடி ஒளிந்தவர்கள் நீங்க. ஏன்? அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா திமுக தலைவர்களும் 2 வருஷத்துல பொது வாழ்க்கையிலேருந்து ஓடிடுவாங்க, அண்ணா அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டுருவாங்கன்னு ஆட்சியில் இருக்கும்போது சொல்றீங்க. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்தப்போ இதே அண்ணா அறிவாலயத்தை பார்த்து நடுங்கி எங்கே இருக்கீங்கன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு மூலையில ஓடி ஒளிந்தவர்கள் தான் நீங்க. வெற்றியை பார்த்த மமதையில் பேசி கொண்டிருக்கும் நிர்மல்குமார் அவர்களே, ஒரு தோல்வி நீங்கள் யார் என்பதை காட்டிவிடும். தோல்வி அடையும் பொழுதெல்லாம் திமுக விஸ்வரூபம் அடைந்ததை தவிர என்றைக்கும் அண்ணா அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டு ஓடாது. நாளை தாவேகா தோற்று திமுக வெற்றி பெற்றால் இதே நிர்மல்குமார் கூட அந்த அறிவாலயத்தில் தஞ்சம் அடைய வரலாம் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது தவிர என்றைக்குமே திமுக ஓடி ஒளிந்ததில்லை, அறிவாலயத்தை வாடகைக்கு விட்டதில்லை. இந்த வாடகை வாய்கள் பேசுவதெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திமுக மீண்டும் வெல்லும், மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். அடிமட்ட தொண்டர்கள் இருக்கும் வரை இந்த திமுகவை யாரும் அழிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இலவசம்தான் நண்பா.
உண்மையின் குரல்.